யாழ்ப்பாண தமிழ். இப்ப யாழ்ப்பாண தமிழை நான் பேசி பார்க்கட்டா? எனக்கு வருமானம் தெரியாது, ஆனா முயற்சி செய்யறேன். 2 பேர் பேசிக்கிற மாதிரி. எந்த அப்பு காலம் மாறி கிடாக்குது, காலம் மாறி கிடாக்குது அப்பு. அந்த அப்பு நான் ஒரு மணித்தியாலமா பார்க்கிறேன். காலம் மாறி கிடாக்குது கிடாக்குது என்று விசைக்கதை கதைக்கிறோம். நீங்கள் வழக்கமா கதையுங்கள் கிளப்போம். எந்த அப்பு அந்த காலத்துல நாங்கள்லாம் இட்லிக்கு தோசைக்கு மாவாட்டினோம். எந்த அப்பு அடிகள் சும்மா நிற்கும், குழவிதான் சுத்தி வந்து அரைக்கும். இப்ப நம்ம பார புக்குறேன்ற எந்த அப்பு அடிகள் சும்மா நிக்குது, குழவிதான் சுத்தி வந்து அரைக்குது. காலம் மாறையிலேயே குழவி சும்மா நிக்குது, அடிகள் மட்டும் இந்த வேலை நடக்குது. எனக்கு இந்த மைக்கு நேற்று சொன்னீங்கன்னு, நேற்று வந்து நாங்க ரிஹர்சல் பார்க்கும்போது சொன்னாரு, நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண முதலாவது வந்து இந்த மைக் சவுண்ட் கம்பிட்ட போய் காலில் விழுற மாதிரி விழுந்துரு சொல்லி. ஏன்னா ஒரு பெரிய ஷோல பேட்டரி போயிடுது. நேற்றே சொன்னாரு, அது இன்னைக்கு நடந்துருச்சு. அதை பாரப்ப என்னமோ கிரண்டான் எந்த அப்போ குழவி சும்மா நிக்குது, அடிகள் தான் சுத்தி வந்து அரைக்குது. காலமான இல்லையோ அப்படி அப்போ நேற்று போன கிழமை தான் நான் இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த வேலை வீதி பக்கம் போய் கொண்டிருந்தேன். அங்க ஒரு ஸ்கூல் பெட்ட போய் கொண்டிருந்தவ, சும்மா சொல்லக்கூடாது அப்பு, பெட்டை என்றால் பெட்டை வடிவான பெட்டை போய் கொண்டிருந்தவ. பின்னாடி வந்த மடியன் அந்த பெட்டையை பார்த்து பங்கடி பண்ணவன். எப்படி நாணமோ இன்னும் நாணமோ என்று அந்த பெட்டையோட அண்ணன் காரன் பைசைக்கிள் வந்தவன் இதை பார்த்து போட்டு சைக்கிள் ஒரு ஓரமா சாத்தி போட்டு அந்த பொடியை இழுத்து போட்டு சாத்தினவன். சாத்தி விட்டு கேட்டவன், காணுமோ இன்னும் வேணுமோ என்று. என்ன டயர்டா நீங்களும் பாருங்க, ஒரு தேத்தண்ணி அடிப்போம். இல்ல இல்ல தேத்தண்ணி உண்டோ? தேத்தண்ணி உண்டு இருக்கு. எப்படி நான் கரைக்கிறேன் கரியே எங்க குடிப்போம். தேத்தண்ணி குடிப்போம் அடிப்போம் கொஞ்சம் அப்படி இப்படி. நன்றி. இப்ப பாட்டுக்கு போலாம்.